ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோம்மேட் ஃபேஷியல் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு 1.5 கேரட் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பீட்ரூட்டில் 1/4 பாகம் துருவி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் 2 ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 10 பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. வானலியில் நமக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நாம் துருவி வச்ச எல்லா பொருளையும் அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடான பிறகு இந்த தண்ணி இருக்கிறதுனால சலசலப்பாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதில் 1 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து ஒரு மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் இந்த எண்ணெயில் இது எல்லாமே நல்லா வேகணுங்க. நல்லா வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 விட்டமின் இ ஆயில் கேப்சூல் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து காட்டன் துணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் ஜார்லேயோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதோட ஸ்மெல் வந்து நம்ம ஆரஞ்சு பழத்தோட தோல் சேர்த்துருக்கறதுனால இதோட ஃப்ளேவர் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஆயிலை வந்து நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கோங்க. ஆனால் கையில் பிசுபிசுப்பெல்லாம் இருக்காது. இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபேஸில் நெக்லலாம் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது சுருக்கங்கள் கம்மியாகும். அதே மாதிரி கலர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.